வீட்டிலேயே ரொம்ப ஹெல்த்தியான வீட் ஃப்ளவரை வச்சு எக் பப்ஸ் பண்ணலாங்க. வாங்க எப்படி பண்ணுற பார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. அதுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றிட்டு சீரகம் பெரிய வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அதில் என்னென்ன ஆட் பண்ணணுன்னா உப்பு, மஞ்சள் பொடி, தனியாத்தூள், மிளகாய் தூளுங்க. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வதக்குனது எண்ணெயில் அவ்வளோதாங்க. இதுதாங்க மசாலா அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முட்டையை வச்சு தாங்க இப்போ நான் 5 எக் பப்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எக் கட்டர் வச்சு முட்டையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாவு ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எக் பப்ஸ் அந்த ஷேப்பில் வராது, எனக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நான் இது பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு முட்டையும் அந்த ஆனியனும் இந்த மாதிரி வந்து மேலே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வதக்கின பேன்லேயே வந்துட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு அந்த ஸ்டஃப் பண்ணி வச்ச அந்த பப்ஸை வந்து எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் வந்துட்டு 2 பக்கம் நல்லா வெந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அவ்வளோதாங்க, சூப்பராக வெந்துருச்சுங்க. நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிவிட்டு என்னென்னா மேலே வந்து ஸ்டஃப் அந்த க்ளோஸ் பண்ணது வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு, அதனால் லைட்டாக வேகலை. நீங்கள் வந்து அதை வந்து கொஞ்சம் தின்னாக பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து சீக்கிரமாக வெந்துடும். என் பசங்க வந்துட்டு நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா என்ஜாய் பண்ணாங்க.